அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும்? புரியல. நடிகர் கருணாஸ் அவர்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் ஆக்டர்ஸ் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் திராவிடக்கல் சாரதி. தான் ஒரு தனி கட்சி தலைவரா இருந்தாலும் கூட்டணி கட்சியின் கொள்கையை உயர்த்தி பிடிக்கும் காட்சிகளோட ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் அம்பாசமுத்திரம் மெய்ஞானி. புதுசா கட்சி தொடங்கிய நட்பு நாயகனின் செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு விஜய் பக்கம் வண்டியை திருப்புவதா படம் தொடங்குது. அரசியல்ல யார் வேணாலும் வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த அரசு தொடர்ச்சியாக மக்களுக்கான பணியை தொடர்ச்சியாக செவனே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால மக்களுக்கான திட்டங்களையும் மக்களுக்கான பணிகளையும் தன்னலமில்லாமல் செயல்படக்கூடிய இந்த அரசு தான் நிச்சயமாக வரக்கூடிய 2026 மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா எப்படி IAS ஆக முடியும்னு எடுத்துக்காட்டுகளோட விளக்கும் காட்சிகள் நச்சுன்னு பதிவாகி இருக்கு. பிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய ஒரு திட்டம்னு தெரிஞ்சுமே அதை ஆதரிக்கிறாரு, அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்குங்கிறதுக்காக பேசுகிறாருன்னா இது ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. டெல்லிக்கும் சென்னைக்குமான உறவை நாயகன் ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல அடுத்தடுத்து வசனங்கள் திருப்பங்களை உண்டாக்குது. வேற அண்ணா என்ன சொன்னாரு, 3 மாசத்துல இந்திய கத்துக்கலான்னு சொன்னாங்க. அப்போ 3 மாதத்துல கத்துக்கிறது தாண்டி அந்த மொழியில என்னடா இருக்குன்னு சொன்னார்ல, அதைத்தான் நானும் சொல்றேன். தமிழ் மொழியை ஏற்றுக்கங்க, தமிழ் மொழியை கொண்டுட்டு வாங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள்லாம் அதுக்கு குரல் கொடுங்க. நாங்கள் மட்டும் ஹிந்தி படிக்கணுங்கிற அவங்கள தமிழ் படிக்க சொல்லுங்க. மொத்தமாக இங்கே தானே வர்றாங்க, ஹிந்தி படிச்சுட்டு எதுக்கு இங்கே வேலைக்கு வர்றாங்க? ஹிந்தி படிச்சா தான் பெரிய ஆள் ஆயிரலாம்ல. மொத்தத்தில் திராவிடக்கல் சாரதி தேர்தல் கணக்கு. வெல்கம் பேக் டு சினிமா. ஸ்ரேயா கோஷல் அவர்களுடைய கான்சர்ட் சென்னையில் நடக்க போது அதுக்கான ஃபங்க்ஷன் நடந்துருக்குது. என்னன்னா தமிழ்நாட்டுக்கு நாங்க கான்சர்ட் பண்ண போறோம், எல்லா ஊர்லயும் பண்றோம். பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு பண்றது எனக்கு புது விதமான விஷயமா இருக்கு. அது சென்னையில பண்றது ரொம்பவே புது விதமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் என்னன்னா பேசினா மட்டும் போதாதா, ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பெரிய பாடகி, அவங்க பேசினாலே பாட்டு மாதிரி தான் இருக்கும். வணக்கம், நமஸ்காரம் और good evening. Firstly, I'm very very honored that Fiki Flo decided to bring me here and make me a part of such a wonderful room full of great women and entrepreneurs. I felt a little nervous. She will tell in Tamil also. என்னதான் ஏஐ வந்தாலும் ஆக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? RK செல்வமணி அவர்கள், ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர். எல்லாம் சாதகம் தான். அது எப்படி பயன்படுத்துறதை பொறுத்து தான். இந்த விஞ்ஞானம் எப்பவுமே அழிவை நோக்கி பயணிக்காது. பயன்படுத்துறவங்களோட மண்டை சரியா இல்லைன்னா அது அழிவை நோக்கி பயன்படுத்தும். அதனால ஏஐங்கிறது மிக சிறப்பான ஒன்று. என்னன்னாலும் ஒரு ஆர்டிஸ்ட்டை எந்த டெக்னாலஜி ரிப்ளேஸ்லாம் பண்ண முடியாது. தலைவர் ஆர்டிஸ்ட் அந்த பாட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கா? இல்ல, அவர் படம் தான் அது. இல்ல, புதியதை தடுக்க முடியாதுமா. புதிய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. பழசு அது கொஞ்சம் இருக்கும், அது கொஞ்சம் நாளில் சேச்சுரேட் ஆகிடும். அதனால் புதுசாக உருவாக்குறது அதை வச்சு மறுபடியும் அதை கிரியேட் பண்ணவங்களே தவிர புதுசாக யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி பல்வேறு படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும்போது பல்வேறு பிரச்சனைகளை ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சந்திக்கிறாங்க. அப்படி கிடையாது. 10 படம் வந்தாலும் ஒரு வெளியே தெரியாத ஒரு படம் டக்குன்னு ஓட ஆரம்பிக்குது. அதனால் எத்தனை படம் வருதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. படங்கள் அதிகமாக வர்றது அது வளர்ச்சியை தடுக்குதுங்க உண்மை தான். அதை ரெகுலரைஸ் பண்ணுங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை தான். அதை தயாரிப்பாளர்கள் தியேட்டர் ஓனர்ஸோட ஒரு ஜாயின்ட் கமிட்டியாக உட்காந்து அதை ரெகுலரைஸ் பண்ணி வாரத்துக்கு 4-5 படங்கள் வந்ததுன்னா, அது சரியான படங்களாக வந்ததுன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். இன்னைக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரண நிகழ்ச்சியில் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் உங்க எல்லாரும் மீட் பண்ணும் வரை இந்த நிகழ்ச்சியை விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா அண்ட் கவின். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.